மினி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதை மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று எமது கலந்துரைக்காக பிரதி அமைச்சர் ஃபைசால் முஸ்தபா அவர்கள் கலந்து கொள்கிறார். உண்மையில் இன்றைய நிகழ்ச்சியிலே முஸ்லிம் காங்கிரஸில் சார்பிலும் நாங்கள் ஒருவரை பாராளுமன்ற உறுப்பினர் ஹாரிஸ் அவர்களின் சார்பில் அழைத்திருந்தோம். ஹாரிஸ் அவர்களும் அவர்களின் கட்சியின் சார்பில் ஒரு ஆளை அனுப்புவதாக கூறியிருந்தார். இறுதி நேரம் பார்க்கின்ற பொழுது அவரது தொலைபேசி ஆஃப் ஆகி இருக்கிறது. முஸ்லிம் காங்கிரஸில் இன்று பல விடயங்கள் பேச இருக்கின்றன. அதாவது கிழக்கிலே அவர்கள் தனித்து போட்டியிடப் போகிறார்களா அல்லது இணைந்து போட்டியிடப் போகிறார்களா, என்ன பேரம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயங்கள் எல்லாம் முஸ்லிம் காங்கிரசுடன் நாங்கள் பேசுவதற்கு இருந்தோம். அதற்காகத்தான் பாராளுமன்ற உறுப்பினர் ஹாரிஸ் அவர்களிடம் தொடர்பு கொண்டு அவரும் ஹாரிஸ் அவர்களும் கொழும்பில் இருக்கின்றார். அவர் அல்லது அவரை சார்ந்த அவருடைய கட்சியை சார்ந்த இவர் அவர்களை அனுப்பும்படி நாங்கள் கூறியிருந்தோம். ஆனால் அவர் அதற்கான ஏற்பாடுகளை செய்வதாக கூறிவிட்டு தற்பொழுது அவரது தொலைபேசி மௌனிக்கப்பட்டிருக்கிறது, ஓஃபாக இருக்கிறது. அதன் காரணத்தினால் நாங்கள் தற்பொழுது ஃபைசால் முஸ்தபா பிரதி அமைச்சருடன் மாத்திரம் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஃபைசால் முஸ்தபா அவர்களே, அதாவது இந்த முதலாவதாக இந்த நிகழ்ச்சி நீங்கள் கலந்து கொண்ட வகையிலே இன்றைய நிலையில் கிழக்கில் நடக்கின்ற தேர்தலை நீங்கள் எந்த வகையில் பார்க்கிறீர்கள்? அரசாங்கம் கட்டாயம் ஒத்துறாங்க. எல்லாம் மைனாரிட்டி பார்ட்டிஸ், எல்லாம் முஸ்லீம் மைனாரிட்டி பார்ட்டிஸ், அரசாங்கம் தமிழ் மைனாரிட்டி பார்ட்டிஸும் பில்லியன் சீஃப் மினிஸ்டரும் யூபிஎஃப் தான் கண்டெஸ்ட் பண்ற எந்த நோக்கம் சிறுமான மக்கள் மிச்சம் பேரும் எங்களோட தான் இருக்கிற கட்டாயமா நாங்கள் இந்த எலெக்ஷனை வைத்துறோம். இந்த வகையிலே கிழக்கிலே தற்பொழுது எல்லா முஸ்லிம் கட்சிகளும் பிரதானமாக அரசுடன் தான் இருக்கிறது. ஆனால் சில கருத்துக்கள் இன்னும் முடிவெடுக்கவில்லை என்ற கருத்துக்கள் கூட கூறப்படுகின்றன. என்று நான் நினைக்கிறேன் அரசு தரப்பிலே பல முஸ்லீம் அமைச்சர்கள் இருந்தாலும், அதாவது குறிப்பாக இன்று பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நேரடியாக பாதுகாப்பு செயலாளருடன் பேசக்கூடிய ஒருவர் நீங்கள் என்பதனை பல முஸ்லீம் அரசியல்வாதிகள் வெளிப்படையாக கூறி வருகிறார்கள். அந்த வகையிலே இந்த முஸ்லீம் கட்சிகள் அரசு ஏதாவது முஸ்லீம் கட்சிகள் அரசை விட்டு பிரிந்து போய் தனியே கேட்பதற்கான சாத்தியக்கூறி இருக்கின்றதா? நாங்க அரசியல் தெரியுமே எல்லாம் சொல்ற, நாங்க டிசிஷன் எடுத்துற இல்லை. அப்ப அவங்களோட பாகனிங் ஸ்ட்ரென்த் அவங்க தான் பாக்குற. இந்த அரசாங்கம் பார்க்க கொள்ள எல்லாம் சிறுமான மக்களும் முஸ்லீம் காங்கிரஸ், ஆல்சிலான் முஸ்லீம் காங்கிரஸ், அத்தாவோட பார்ட்டி எல்லாம் அரசாங்கோடு தான் இருக்கிற. சிறுமான மக்கள் அரசாங்கோடு தான் இருக்கணும், பில்லியனும் இருக்கிற. இந்த நோங்க அவங்க அரசாங்கோட கேட்கணும் என்று நான் நினைக்கிறேன். அவங்க கட்டாயமா என்ன சொன்னாலும் இந்த வேற இஷ்யூஸ் இருந்த அந்த இஷ்யூஸ் தீர்த்த இந்த கவர்மெண்ட் மிச்சம் எஃபர்ட் போட்டு இருக்கிற. என்ன நோக்கம் அவங்க கட்டாயமாக அரசாங்கம் தான் கண்டெஸ்ட் பண்ணுவது இல்லை. மிச்சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிற சிக்கல் இருக்கக்குள்ள பிளாட்ஃபார்ம் some people அங்க யூஸ் திஸ் as a platform saying that various statements issue பண்ற, அது போறோம் சும்மா கேலரிக்கு தான் பிளே பண்றேன். இந்த வகையில் எமது தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் இங்கே தருகின்றோம். இந்த தொலைபேசி இலக்கத்தை நீங்கள் அழுத்துவதன் ஊடாக உங்களுடைய வினாக்களை நீங்கள் இருக்கின்ற இங்க இருக்கின்ற பிரதி அமைச்சரிடம் ஃபைசால் முஸ்தபா அவர்களிடம் நீங்கள் உங்களுடைய வினாக்களை நீங்கள் தொடுக்கலாம். இந்த வகையிலே நாங்கள் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது இன்று தம்புள்ள பள்ளிவாசலை எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் அதில் கூட அனைவரும் ஊடகங்கள் தெரிவிக்கப்பட்டது, அதை பேசும்படி பாதுகாப்பு செயலாளர் பேசும்படி உங்களிடம் தான் முறையிட்டுக் கொண்டார்கள். நான் இங்கிலீஷால பேசுறேன். Various people issued various statements. Some people said they are going to leave the government, but actually there was an issue, there was a problem for the mosque. The issues were raised and now it's sorted out. But some people use this as a platform for their political survival. Some people said they even in the extent said they are going to leave the government. But there are issues in any country. The minorities have issues. And also, I think the minorities have faith in President Mahinda Rajapaksa. Because I know when this Dambulla issue happened, நான் டிவிக்கும் ரேடியோக்கும் நான் பேசினே இல்லை. நான் பாதுகாப்பு செயலாளரோட பேசி ஐஜிபியோட பேசி இந்த ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ண நான் எஃபர்ட் ஒன்று போட்டேன். அப்படித்தான் செய்யணும். There are various politicians have various agendas. But I believe the government took positive steps. Today also, அவங்க இன்றைக்கு அங்க தொழுற அந்த பள்ளியில் இன்றைக்கு மக்கள் தொழுற சிக்கல் இருந்த தான் அது அரசாங்கம் தீர்த்தன. So you always believe that even though minority you are accepting that there is a problems, but we should sort it out day by day, and we should talk to the government and engage with the government and sort it out the problem instead of making statements. So ஆனால் சிலாக்கள் நீங்க சொன்ன மாதிரி பக்கண்ட அரசாங்கத்தில் நாங்கள் வெளியேற போறோம்,
இந்த அரசாங்கத்தோட இருக்க இல்லாது என்றெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. இப்போ எனக்கு the last 10 years, but I never seen any people leaving the government. How many people, Ranga, issue statements? They say they're going to leave the government. But end of the day, they are doing it, Ranga, with the intention of thinking that they can, at the next election, that they are political survival and that the community will be with them. But today, community also has matured, Ranga. In any country, problems irukra. Adu thita, and also you have to solve the problems. இது பப்ளிக்கா டிவில ரேடியோல இது பெரிய விஷயமாக்க பாக்குற. ஏன் அவங்களோட பொலிட்டிக்கல் சர்வைவருக்கு விஷயமா தீர்த்த இல்லறாங்க. சாரி அபவுட் மை தமிழ். விஷயமா தீர்த்த இல்ல, விஷயமா தீர்த்த பேசினா காவிலறாங்க. தம்புள்ள மக்களுக்கு இந்த ப்ராப்ளம் they aggravating it. They only have to in கொலம்புல இருந்து பெரிய ஸ்டேட்மெண்ட்ஸ் இஷ்யூ பண்ணேலும் அங்க இங்க இருக்க மக்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம் எஃபெக்ட் பண்ற. அவங்க பத்தி நாங்க நினைக்கணும். அப்படி என்றா நாங்கள் இந்த ப்ராப்ளம் எப்படி நான் தீர்த்துறேன்னு பார்க்கணும். நான் என்ன நோக்கம், இது ஐஜிபியோட பேசி பாதுகாப்பு செயலாளரோட பேசி பிரசிடென்டோட பேசி தீர்த்தேனும். இது ஃபர்ஸ்ட் ஒகேஷன். பட் இது பெரிய விஷயமாக பார்க்கிறேன் சமம். And also, Ranga, you get Muslim extremists, you get Tamil extremists, you get single extremists. For them, this is the best situation for them to try to come on TV, come to the radio. They use this as an opportunity. So they're using this as a platform. They're using this as a platform for their political survival. I've always said that. And I said, I believe, mosque is very important to us. We pray 5 times a day. So we have to sort this by speaking to the necessary sources and solving it. That's my belief, Ranga. So, இதெல்லாம் வந்து நீங்கள் உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு a lot of people, a lot of things happening, but when they come to the sorting out these problems, they will say we are going to resign it, and even I see a lot of cabinet ministers mention it. They will resign it, but so far I didn't see anybody resigning from the government. But unfortunately, they are continuing that. But the prevailing situation also continuing. Ranga, people, some politicians, now I see a simple example. There was a big statement that the lists of mosques are being asked by the CID. I checked with the Defense Secretary, I checked with the IGP, it was false. I spoke to the Director of Muslim Affairs, and I issued a statement, it is false. But certain people, without checking, issued a statement, said it, made a big fuss about it because they feel it's a good opportunity. Opportunity is politics. That is very... You should not play with your community. You should not play with race and religion, because after 30 years, we have eradicated terrorism. I believe we should work on a Sri Lankan identity. Ranga, I wouldn't say I won only on Muslim votes. I have won with Sinhala, Tamil, and I have won with the Sri Lankan identity. And I think we should not think as Muslim, Sinhala or Tamil, we should think as Sri Lankans. Okay, and if you see that now even some other cases, when they say that now the East election is concerned, இன்னும் சொல்றாங்க சில, even Muslim Congress telling we are not decided என்றாங்க. We are not decided whether we are going to contest with the government or not. We are not decided என்று சொல்றாங்க Muslim Congress. ஆனா கேபினட் மினிஸ்டர்ஸ்ல இருக்கிறாங்க, டெபுட்டி மினிஸ்டர்ஸ்ல இருக்கிறாங்க, பட் ஸ்டில் எல்லா மீடியாஸ்லும் பாத்தீங்கன்னா we are not decided என்று தான் சொல்றாங்க. What do you think about that? Ranga, morally, if they are holding cabinet portfolios under this government, they have to contest with this government. That's my belief. You can't take the benefits, right, and then make various statements, because President Mahinda Rajapaksa, I believe, is the best from the minorities in this country, and they've already accepted our leadership. Muslim Congress, Honorable Rishad's party and Ataul. Honorable Rishad's party and Ataul, they have been with us through thick and thin. Rauf Hakim joined us only recently, but I believe that all these parties will join hands in the government and contest. So why they are? Because the people are confused now. People are confused in the East, whether Muslim Congress is going to contest with the government or they are going to contest independently, whether they are going to contest with... There are so many talks. They are going to talk to the TNA and see whether they can work together. They are going to talk to the government and see whether they are working together. So actually it is confused with the statement which was made by Muslim Congress about the East elections. That shows, Ranga, they are confused. So you are very confident they will contest with the government? The Muslim Congress, I believe that they should, Ranga, as a Muslim, I believe that they should join us
and work together for the benefit of the Muslim. Sirmana Makkal, right? Honorable Senior Tondaman, right? He assured he got the voting rights for over 500 Tamils who were deprived of voting rights by being with the government. And I believe that under President Mahinda Rajapaksa, the Muslim community can achieve a lot. And I believe that the Muslim Congress should join hands with this government and contest. இந்த ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோக்ராமுக்கு வாரனே நீங்க சொன்னீங்க என்ன தமிழ் ரங்கா எனக்கு சரியா வேணும் பார்க்கணும் நல்ல தமிழ்ல பேசுறீங்க நீங்க இதுதான் எனக்கு ஃபைசால் அதாவது ஹபீர் கசீம் அவர்களும் சொன்னார் ரங்கா எனக்கு பயமா இருக்குது தமிழ் ப்ரோக்ராம் பட் நீங்க தமிழ்ல பேசுறீங்க நல்லா இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் எனக்கு தமிழ்ல தான் பேசுறீங்க நல்லா இதே நேரத்தில் நான் உங்கள்கிட்ட பார்க்கணும் சொன்னா உதாரணத்துக்கு இப்ப நீங்க வந்து கூடுதலா கவர்மெண்ட் அதாவது கவர்மெண்ட் எதை சொன்னாலும் செய்யற மாதிரி கவர்மெண்ட் உள்நோக்கங்களுக்கும் கவர்மெண்ட் எதிர்பார்க்கறதுக்கும் கவர்மெண்ட்டுக்கு வேண்டியதான் உங்களோட அரசியல் இல்லையோ உங்களுக்கு வேண்டியதில்லை அரசியல் ஆல்வேஸ் யூ ஒர்க் ஃபார் த கவர்மெண்ட் யூ நாட் அந்த வகையான குற்றச்சாட்டு உங்களுக்கு மேல வைக்கப்படுதில்லை அங்க ஐ வாஸ் a person who fought and got 600 teaching appointments for the Muslim community. I'm proud to say I'm today also in parliament thanks to Honorable Armugam Tondaman. I was a deputy of the CWC. And a Samuha Shikkal on 600 teaching appointments. They were going to give teaching appointments on the basis of Hinduism and Christianity. Some people call me Nandrindala Nayi also. அந்த நேரம் அது கரெக்டா இருக்கும். எனக்கு எந்த சமூக தான் முக்கியம் பண்ணாங்க. நான் எந்த சமூக பாதுகாப்பு தான் முந்தி நான் பார்லிமெண்ட்ல இருக்கிறேன். அரசியலி செகண்ட். So I have never played politics, but I stand by community. The day I feel that there is something unfair to my community, I will take necessary. But at the moment, I believe President Mahinda Rajapaksa and this government is good for the Muslim community. So do you think that you can sort it out the problems which are the Muslim community facing between the government and the Muslim community? I have. There have been issues. நான் gallery politics செய்யறேன். நான் பிரசிடென்ட் பேசி பாதுகாப்பு செய்யறவர் பேசி மிச்சம் ப்ராப்ளம்ஸ் தீர்த்து இருக்கிறேன். நான் மீடியாவுக்கு வந்து பேசி ரேடியோ நான் இது செஞ்சேன் அது செஞ்சேன்னு அந்த அரசியல் நான் செய்ய மாட்டேன். எப்படி இப்ப முஸ்லீம் காங்கிரஸ் ரவுஃப் ஹக்கீம் எல்லாம் பார்த்தா நான் பார்க்கவே இல்லை ஒரு போட்டோஸிலும் பாதுகாப்பு செயலாளரோட ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்களோட சிரிச்சு பேசுறத. ஆனா நீங்களும் பாதுகாப்பு செயலாளரும் மிச்சம் நெருக்கம் மட்டும் தான் பேசுறாங்க. என்ற சில மீட்டிங்ஸ்ல பாதுகாப்பு செயலாளரோட பேசணும்னா ஃபைசல் முஸ்தபாட்ட பேச சொல்றாங்க. அது எப்படி? End of the day, it's confidence and trust. I believe that I have won the trust and confidence of the government. I can't speak on behalf of others, Ranga. But as regards to, I believe His Excellency the President and the Defense Secretary trust me because I won't play politics on any issue. Well, இது அதாவது நீங்க ஒரு தொலைபேசி அழைப்பு வந்திருக்கிறத நாங்கள் அதை இணைத்துக் கொள்வோம். அதாவது இப்ப நீங்க சொல்றீங்களா நாளைக்கு முஸ்லிம் மக்களுக்கு உண்மையான ஒரு பிரச்சனை வருமாக இருந்தால் நான் நிச்சயமாக வெளியேறுவேன். அதற்காக நான் மற்ற அமைச்சர்கள் மாதிரி ஐ வாண்ட் இஷ்யூ ஸ்டேட்மெண்ட்ஸ். நான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கொண்டிருக்க மாட்டேன். நான் நிச்சயமா வெளியேறுவேன். நான் இப்படி சொல்றேன், ஒரு இஷ்யூ வந்தா எனக்கு கான்பிடன்ஸ், நாங்க அரசாங்கோட பேச்சு எனக்கு இந்த இஷ்யூவை சால்வ் பண்ண எனக்கு கான்பிடன்ஸ் இருக்கிறேன். எனக்கு அந்த நோக்கமா தான் நான் பேசுறேன். நான் அந்த ட்ரஸ்ட் ஆஃப் கான்பிடன்ஸ் இருந்து இல்லாட்டி நான் இந்த அரசாங்கம் இருக்க மாட்டேன். நான் சும்மா அது மத்தமாக ஐ கேன் டெல் யூ இஃப் தேர் இஷ்யூ ஐ வில் லீவ். தட் இஸ் நாட் த பாலிடிக்ஸ் ஐ அம் டூயிங். நாங்க சிறுமான மக்களுக்கு இஷ்யூஸ் இருக்கிறாங்க. ஸ்ரீலங்கால எந்த நாட்டிலயுமே இருக்கிற எனக்கு கான்பிடன்ட் இந்த அரசாங்கம் பேச்சு என்ன சார் இஷ்யூ வந்தா எனக்கு தீர்த்த என்ன தைரியம் இருக்கிறேன். இப்ப நீங்க most of the cases on behalf of the government you are the person who's doing it, even though there are so many senior lawyers and senior ministers are in your party. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்திய அழுத்தம் அதிகரிச்சு கொண்டு போகுதுன்னு சொல்லி தமிழ் ஊடகங்கள்ல இருக்குது. ஆனா அது ஹிந்து பத்திரிகைகள் ஆங்கில பத்திரிகையில வருது அரசாங்கத்தோட நல்லா இருக்குது இந்தியாண்டு. உண்மையில இது ஒரு கன்ஃபியூஸா இருக்கு. As a lawyer, as appearing lot of cases in the courts, what do you think? What is the relationship between India and Sri Lanka? India respects our sovereignty. India has given us the time and space to solve our problem. India has always been a good friend of Sri Lanka, and I believe that India will help us in any time of need. India